விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் உட்கார்ந்துட போகிறார். அப்போது ராசிநாதன் லக்னநாதன் வலிமையாக இருக்கிறது. இது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பகவான் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்தார். அதாவது தனாதிபதி குடும்பாதிபதி 8ல் போய் மறைஞ்சிருந்தார். 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருந்து. அப்போது தனம், குடும்பம், வாக்கு, குழந்தைகள், பூர்வீகம் சார்ந்த விஷயம், திருமண விஷயங்கள், அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் சில தடைகள், இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனை கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஆஃப்டர் குரு பயிற்சி, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறார். எங்கே? பாக்யஸ்தானத்தில் வர்றார். அப்போ என்ன அர்த்தம்? 2ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்க போகுது, 5ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் உச்சமாக இருக்க போகுது. அப்போ நன்மைகள், அதீதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம். அது எப்போ நடக்குது? இந்த வைகாசி மாதம் நடக்குது. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார், உங்கள் லக்னத்தை பார்க்குறார், உங்களை பார்க்குறார். ஒரு நல்லவர், கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரவர், தனாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுது, பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக. அப்போ குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கப் போகிறது. நினைத்த காரியங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. மனம் எழுச்சி அடைகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது. ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்க போகுது. பாதை தெரியாதவர்கள், சார் எப்படி சார் போகணும், இப்போ நேர் பயணம், உங்களுக்கு இப்படி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல், அந்த நெறிமுறைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது நல்லது நடக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ மனம் மகிழ்ச்சி அடைய போகிறது, மனசு சந்தோஷம் கிடைக்க போகுது. அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்த எவ்வளோ ஒரு பூரிப்பு, அந்த பூரிப்பு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு எந்த ரூபத்திலேயாவது நீங்கள் எது உங்கள் ஆழ் மனது நினைத்து கொண்டிருக்கிறதோ அது செயலாக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. சார், பொருளாதாரத்தில் சில கஷ்டங்களை அனுபவித்துட்டு இருந்தேன், கடன் ஆயிடுச்சு, பணம் கொடுத்த இடத்துல லாக் ஆயிடுச்சு, வரமாட்டேங்குது, வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருமா சார் இந்த மாதம்னா? கண்டிப்பாக 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தனம் வரப்போகிறது. பொருளாதார உயர்வடைய போகிறீர்கள். பொருளாதார சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப்போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு தடை, ஏதோ ஒன்று மறைச்சிருச்சு, ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவு, புரிஞ்சிக்க முடியாமல் இருந்த விஷயங்கள், அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருந்த விஷயங்கள், ஈவன் தொழில் ரீதியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ஒற்றுமையாக ஒரே இடத்தில் இருக்க முடியலையே என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கெல்லாம் குடும்பம் நன்றாக அமையப் போகிறது. குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ் ஆக போகிறது. பணம் நன்றாக இருக்க போகிறது. பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. கல்வி நன்றாக இருக்க போகிறது. பேச்சு நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சை கூட மதிக்காமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லதே சொன்னாலும் எதையாவது எதிர்வினையாற்றி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்படியே மாறப்போகுது. அப்போ உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி வரப்போகிறதுன்னு அர்த்தம். அப்போ உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தைரிய வீரியம். அதாவது ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை.
அந்த சோம்பேறித்தனமெல்லாம் போயிட போகுது. இப்போ சுறுசுறுப்போடு செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தையும் அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். இதுதான் ஒரு முக்கிய ஹைலைட்டே உங்களுக்கு. சனியினுடைய வீட்டையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். அப்போது சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள். ட்ராவல் இருக்க போகுது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது, புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ வாங்கணும் என்கின்ற நினைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை, அதாவது மாற்றம் என்ன, விற்பனை ஆகாமல் இருக்குது, அப்படியே தேங்கி இருக்குது, டல் அடித்த மாதிரி இருக்குது, பெருசாக வரல, நிறைய பணத்தை வேறு அதில் போட்டேன், இப்போ அதை எடுக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாகவும் இருக்கிறார். 3ஆம் இடமான வியாபார இடத்தையும் விற்பனை இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால தேங்கி இருந்த விஷயங்கள் அல்லது விற்பனை ஆகாத இடங்கள் எல்லாம் விற்பனையாகக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நன்றாகவே இருக்க போகிறது. ஆஃப்டர் வைகாசி 19ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 2/6/2026 அப்புறம் நல்லாவே இருக்க போகுது. சார், குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை இருக்குது சார். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம், நிறைய கோயிலுக்கு போயிட்டோம், நிறைய பண்ணணும், இன்னும் அதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கல, அதை நினச்சி தான் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுவரை குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார். 5ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். கடந்த 1 வருடமாகவே 5க்குரியவன் 8ல் போய் மறையும் போது குழந்தை பிரச்சனை, குழந்தையால் தடை, குழந்தை பிரச்சனை, இப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இப்போ குரு உச்சமாகி அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அப்படியே ரூட் விலகி விட்டது, குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அதனால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி அடைய காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வைகாசி மாதத்திலிருந்து எந்நேரம் எப்பேர் நிலையிலும், அதாவது மன கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும், நிறைய வழிகள் இருந்திருக்கும், அதெல்லாம் கடந்து விட போகிறீர்கள். இப்போ சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குழந்தை மூலமாக, குழந்தையை நினைத்து யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, அல்லது குழந்தை அப்படி படிக்கலை, இது படிக்கலை, அது செய்யலை, இது செய்யலை, குழந்தைகள் தன் பேச்சை கேட்கலை, குழந்தைக்காக நாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு உள்ளுக்குள்ள மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் குழந்தைகளால் அனுகூலம், அல்லது உங்களால் குழந்தைகளுக்கும், குழந்தைகளால் உங்களுக்கும் நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த வைகாசி மாதம் முதல். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கார். அப்போது நீங்கள் கெடுத்துக்க கூடாது, அவ்வளோதான். செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசி அதிபதி 6ல் இருக்கார். எதிர்ப்பு, பகை அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் கெடுத்துக்கூடாது, வேலையை நீங்களே கெடுத்துக்கூடாது. கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டக்குன்னு முடிவெடுத்து எதையும் பண்ணிடுவீங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 7ல் இருந்து லக்னத்தை பார்க்குது. அந்த எழுச்சி இருக்கும். சூரியனை போல திடமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்களே கெடுத்துக்கூடாது. வேலையில் அதே மாதிரி தான். எதையாவது கெடுத்துக்கிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டுரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான், 6ஆம் அதிபதி செவ்வாய் தான். அப்போ உங்களுக்கு எதிரி நீங்களே ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது அமைப்பு. குரு 8ல் இருந்தார், இப்போ நேராக 9க்கு வர்றார். இது வரைக்கும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட, இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தில் சில பிரச்சனைகள், தடைகள் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இப்போ அதெல்லாம் விலக காத்து கொண்டிருக்கிறது. இப்போ அதெல்லாம் சரியாக போகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் போய் 7லிருந்து நேர உங்களை பார்க்குறார். அப்போ என்னென்ன தொழிலை செய்யலாம், தொழிலுக்குள்ளே போகலாம், சொந்த காலில் நம்ம நிற்கலாம். இது வரைக்கும் மற்றவர்களுக்கு வேலை பார்த்தது போதும், இப்போ நம்ம சொந்தமாக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் தோணும். ஏன்னா சூரியன் நேராக பார்க்குறார், சூரியன் நேராக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது
அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் நல்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய, நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா, இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.